எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் சூப் ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக சவுத் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி முட்டை சூப், நெஞ்செலும்பு சூப் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ இந்த சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்ய சில மசாலா பொருட்களை தட்டணும். 2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு. இது தட்ட போகிறேன். கொரகொரப்பாக தட்டியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை தட்டி யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 8 பூண்டு பல்லு தட்ட போகிறேன். இந்த சூப் நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 வெங்காயம் நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கினதும் தட்டின இஞ்சி பூண்டு கலவையை போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி யூஸ் பண்ணுங்கள். இதோட 2 சின்ன தக்காளி நறுக்கி போட்டு கிண்டுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. நான் 500 கிராம் சிக்கனை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எலும்பு இருக்கிற சிக்கன். சூப் செய்கிறப்போ எலும்பு இருக்கிற சிக்கன் யூஸ் பண்ணுங்கள். எலும்பில் இருந்து தான் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. அடுத்து தட்டின தனியா, ஜீரகம், மிளகு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொருட்களை சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்தால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இது 250 ml கப். ஸோ நான் 750 ml தண்ணி ஊற்றுறேன். சூப் இப்போ கொதிக்குது. குக்கரை மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாசனை பிரமாதமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவுங்க. சிலர் இதை கோழி ரசம்னு சொல்லுவாங்க. சூடாக பரிமாறுங்க. பிரமாதமான ஆரோக்கியமான சிக்கன் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லேசாக தொண்டைவலி, இரும்பல்லாம் இருக்கும்போது இது நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு குடிங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.